ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர்சிபியால் ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆக முடியுமா? கண்டிப்பாக முடியும். அப்படி அவங்க குவாலிஃபை ஆகணும்னா என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன சான்ஸ்லாம் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த டைமிங் வந்து என்னென்னா ஒரு 8:15 ஆர்சிபி ஜிடி மேட்ச் வந்து ஓடிட்டுருக்கு. ஓகேவா, நான் இப்போ ஆர்சிபி பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக போகிற சான்சஸ்லாம் சொல்லி அந்த சான்சஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்னா இப்போ அந்த ஆர்சிபி ஜிடி மேட்சஸில் ஆர்சிபி வந்து வின் பண்ணணும். வின் பண்ணுற நிலமையில தான் இருந்தாங்க. நான் பார்க்கும்போது ஒரு பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஆர்சிபி வின் பண்ணுறோன்ற நம்பிக்கையில் தான் இந்த ஒரு வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகேவா, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஒன் சைடடாக தான் இருக்கும். ஓகேவா, ஆர்சிபி அவங்க பாட்டம் ஆஃப் த டேபிள் 10th இருக்காங்க. 10th அவங்க டாப் 4 போய் குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப மற்ற ஒன் சைடாக இருக்கும், ரொம்ப ஒன் சைடாக இருக்கும். மற்ற டீம் ஃபேன்ஸ்லாம் மன்னிச்சிக்கோங்க, சீரியஸாக எடுத்துக்காதீங்க இந்த வீடியோ. ஓகேவா, ஜஸ்ட்டு அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் மட்டும் தான் சொல்கிறேன். முக்கியமாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா வீடியோ கடைசியிலே உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான கேல்குலேஷன் இந்த நோட்டில் தான் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு எப்படியோ போட்டு ஒரு கேல்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, கேல்குலேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டில் வந்து ஆர்ஆர் 16 பாயிண்டோட ஃபஸ்ட்டில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் கேகேஆர் வித் 14 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸு லக்னோ 12 பாயிண்ட்டோட. ஃபோர்த்தில் எஸ்ஆர்ஹெச்சும் 12 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பிளேஸு சிஎஸ்கே 10, சிக்ஸ்த்து பிளேஸு டிசியும் 10. அதுக்கப்புறம் 7th 8th பஞ்சாப் ஜிடி 2 பேருமே 8 பாயிண்ட்டில் இருக்காங்க. லாஸ்ட் 2 பிளேஸ் வந்து மும்பை ஆர்சிபி 6 பாயிண்ட்டோடு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து சான்சஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த ஜிடி ஆர்சிபி மேட்ச் வந்து ஆர்சிபி வின் பண்ணிடணும். ஓகேவா, அதுக்கப்புறம் நாளைக்கு நடக்க போகிற பஞ்சாப் சிஎஸ்கே மேட்ச்சு அது வந்து பஞ்சாப் வின் பண்ணோம். கூட்டு போங்கடா, கோவத்தில் போட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு நைட்டு நடக்க போகிற மேட்ச்சு லக்னோ கேகேஆர் வந்து கேகேஆர் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து மும்பை வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து மும்பை வின் பண்ணோம். அதுக்கப்புறம் டிசி வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் வந்து ஆர்ஆர் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹைதராபாத் லக்னோ மேட்ச் வருது, அதில் வந்து ஹைதராபாத் தான் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் பஞ்சாப் ஆர்சிபி, அது வந்து ஆர்சிபி தான் கன்ஃபார்ம், டெஃபினட்டாக வின் பண்ணி ஆகணும். அது இந்த மேட்ச் தோத்தாங்கனாலே ஆர்சிபி குவாலிஃபிகேஷன் அவ்வளோ தான் காலி. அதுக்கப்புறம் ஜிடி வர்சஸ் சிஎஸ்கேல ஜிடி தான் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் கேகேஆர் வர்சஸ் எம்ஐ 2 டீமில் யார் வின் பண்ணாலும் ஓகே தான், பட் கேகேஆர் வின் பண்ணால் இன்னும் ஓகே. அதுக்கப்புறம் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர், மறுபடியும் சிஎஸ்கே ஃபேன்ஸ், நானும் சிஎஸ்கே ஃபேன் தான்ப்பா, மன்னிச்சிருங்க. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் ஆர்ஆர் தான் வின் பண்ணோம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்சிபி வர்சஸ் டெல்லி, ஆர்சிபி டெஃபினட்டாக வின் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஜிடி வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சில் கொல்கத்தா வின் பண்ணோம். அதுக்கப்புறம் டிசி வர்சஸ் எல்எஸ்ஜி, டிசி வின் பண்ணோம். ஆர்ஆர் வர்சஸ் பஞ்சாப், ஆர்ஆர் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஜிடியில் வந்து குஜராத் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் மும்பை வர்சஸ் லக்னோவில் வந்து மும்பை வின் பண்ணோம். ஆர்சிபி சிஎஸ்கே மறுபடியும், ஐயோ நான் டிஸ்க்ளைமர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஓகேவா, ஸ்டார்டிங்லேயே மன்னிப்பும் கேட்டேன், திரும்பியும் மன்னிப்பு வேணால் கேட்டுக்கிறேன். ஓகேவா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு சான்சஸ் தான் சொல்கிறேன். ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் ஆர்சிபி வின் பண்ணோம், கொஞ்சம் பிக் மார்ஜினில் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்சில் பஞ்சாப் வின் பண்ணோம். கடைசி மேட்ச் ஆர்ஆர் கேகேஆர், அதில் யார் வின் பண்ணாலும் பரவாயில்ல. எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் மேட்சோட ஆர்சிபி குவாலிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. ஆர்ஆர் கேகேஆர் யாரோ ஒருத்தங்க வின் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஓகே, இதோட வந்து குரூப் ஸ்டேஜஸில் நடக்க வேண்டிய மேட்சஸ்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. நான் சொன்ன மாதிரி குரூப் ஸ்டேஜஸில் நான் சொன்ன டீம்ஸ்லாம் வின் பண்ணோம். முக்கியமாக ஆர்சிபி வந்து 4 மேட்சஸ் கன்ஃபார்ம் வின் பண்ணோம். அண்டு நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாக எல்லா டீம்ஸுமே வின் பண்ணோம். ஏதாவது ஒரு 1-2 மேட்சஸ் மாறினா கூட ஆர்சிபி குவாலிஃபிகேஷன் சான்சஸ் கஷ்டன்றத விட ரொம்ப கம்மின்னு தான் சொல்லலாம். இப்போயும் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்க பாட்டம் ஆஃப் த டேபிள் 10th 4th வரத்துக்கான சான்சஸ். இதே நான் வந்து கேல்குலேஷன் ஒரு 3 மணி நேரம் ரொம்ப நேரமாக எப்படியோ போட்டு தான் இந்த குவாலிஃபிகேஷன் சான்ஸே நான் கொண்டு வந்தேன். நான் சொன்ன மாதிரி அக்யூரேட்டாக எல்லா டீமுமே வின் பண்ணி வந்துச்சுன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து இப்போ எப்படி மாறும்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ஆர்ஆர், ஃபஸ்ட் பிளேஸ் வந்து ஆர்ஆர் 22 பாயிண்ட்டோட குவாலிஃபையர் 1க்கு குவாலிஃபை ஆகிடுவாங்க. செகண்ட் பிளேஸ் வந்து கேகேஆர் கொல்கத்தா வந்து 20 பாயிண்ட்டோட அவங்களும் குவாலிஃபையர் 1க்கு குவாலிஃபை ஆகிடுவாங்க. தேர்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 14 பாயிண்ட்டோட அவங்களும் அவங்க எலிமினேட்டர் குவாலிஃபை ஆகிடுவாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து 14 பாயிண்ட்டோட எலிமினேட்டர் குவாலிஃபை ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெங்களூர் 4வது பிளேஸில் 14 பாயிண்ட்டோட அவங்களும் எலிமினேட்டர் குவாலிஃபை ஆகிடுவாங்க.
நான் சொன்ன மாதிரி அக்யூரேட்டாக அப்படியே அதில் நான் சொன்னல அந்தந்த டீம்ஸ்லாம் வின் பண்ணி வந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த 4 டீம் ஆர்ஆர், கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், இந்த எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி இந்த 4 டீம் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகும். மிச்சம் இருக்க 6 டீமில் 4 டீம் எல்எஸ்ஜி, டெல்லி, பஞ்சாப், ஜிடி இந்த 4 டீமும் 12 பாயிண்டில் இருக்கும். அண்டு சிஎஸ்கே, மும்பை பார்த்திங்கன்னா 10 பாயிண்டில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா ஆர்சிபி குவாலிஃபை ஆகணும்னா அவ்வளோதான். இப்படி நடந்துச்சுன்னா ஆர்சிபி குவாலிஃபை ஆகணும். இது வந்து எப்படின்னா மிராக்கிள் தான் சொல்லணும். ஏன்னா 100 அவுட் ஆஃப் ஒரு 10% அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சான்சஸ் தருது. பட்டு இந்த மாதிரிலாம் நடந்து வந்தால் ஆர்சிபி குவாலிஃபை ஆகலாம். அண்டு அகைன் சாரி கேட்டுக்கிறேன், ஓகேவா? சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா டீம் ஃபேன்ஸுக்கும் இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவேன். ப்ராபபிலிட்டி, வாய்ப்பு, அதை தான் நான் வந்து கேல்குலேஷன் போட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேவா? ஜஸ்ட் சான்சஸ் தான். இப்படி நான் சொன்னன்ட்டு இப்படிலாம் நடந்துரும்னு அர்த்தம் இல்லை. இப்படி நடந்தால் ஆர்சிபி குவாலிஃபை ஆகலாம், அவள் தான், ஓகேவா? அண்ட் யாரும் கோச்சிக்காதீங்க, ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த டீமோட குவாலிஃபிகேஷன் சான்சஸை பார்க்கலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அவள் தான் எல்லாமே பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய், லவ் யூ ஆல்.